அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா சென்னை வானகரத்தில் நடைபெற்று வருகிறது. அதில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேக் வெட்டி கொண்டாடி வருகிறார். கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் அருண். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா சென்னை வானகரம் ஜீசஸ் கால் வளாகத்தில் பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்பொழுது கேக் வெட்டி கொண்டாடி வருகிறார்கள். இஸ்லாமிய பெருமக்களுக்கு கிறிஸ்துமஸ் பெருவிழாவினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இஸ்லாமிய பெருமக்களுக்கு எப்பொழுதுமே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய பல்வேறு செயல்பாடுகளை அந்த மக்கள் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள், உன்னிப்பாக கவனித்திருக்கிறார்கள், அதனை வரவேற்றிருக்கிறார்கள், வாழ்த்தி இருக்கிறார்கள். எப்பொழுதுமே இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்கூட்டியே இந்த பெருவிழாவை எடுக்கும், அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிக்கும். தற்போது கேக் வெட்டி அந்த மக்களுக்கு அந்த கேக்குகளை வழங்கி அந்த இனிப்புகளை வழங்கி அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்களுக்கு கேக்கை ஊட்டி தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வாழ்த்து தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று அதிமுகவுடைய முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக அமைப்பு செயலாளர்கள், அதிமுகவின் நிர்வாகிகள், அதே போன்று கிறிஸ்துவ அந்த மதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு குருமார்கள், அதே போன்று பல்வேறு பங்கு தந்தைகள், பல்வேறு நிர்வாகிகள் என பல்லாயிரக்கணக்கானோர் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். பிரம்மாண்டமான முறையில் அந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. அதிமுக என்கிற இந்த மாபெரும் இயக்கம் கிறிஸ்துவ மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை உதவிகளை செய்திருக்கிறது. கிறிஸ்துவர்கள் ஜெருசலேம் புனித பயணத்தில் செல்லும் பொழுது 20,000 37,000 நிதியினை உயர்த்தி வழங்கியிருக்கிறது. அந்த பல்வேறு நலத்திட்டங்களை அவருடைய வளர்ச்சிக்காக, அவருடைய புனித பயணங்களுக்காக, அவருடைய நலனுக்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோளோடு தோள் நின்று அவர்களுக்கு பல்வேறு உதவிகளை ஆட்சியில் இருக்கும்போது செய்திருக்கிறது. அந்த நினைவுகளை கூறும் வகையில் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா ஆட்சியில் இல்லாத காலகட்டத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் அந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா பிரம்மாண்டமான முறையில் நடைபெறும். குறிப்பாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளருடைய தலைமையில் தற்பொழுது அந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நிகழ்வு பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது.